பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான். அவருக்கு நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வு அல்லது அவரால் இன்னொருவருக்கு நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சேலம் மாடர்ன் தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருந்தது. அதன் உரிமையாளர் சுந்தரம். அவர் ஒரு கரார் பாட்டியாக இருந்தார். ஒரு சரியான ஒரு கட்டுப்பாடான நேரத்தை கடைபிடிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு வேகமான ஒரு உழைப்பாளியாக இருந்தார். அவரை சந்திக்க வருபவர் யாருமே அவரோடு கரநேரம் இனக்கட்டு கதைக்கக்கூடாது, தன்னுடைய நேரத்தை விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அவருடைய அலுவலகத்தில் தன்னை சந்திக்க வருபவர்கள் இருப்பதற்கு கதை இருக்காது. காரணம், இருந்து கதைத்தால் அவர்கள் தன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடுவார்கள் என்பதனால் அவர் அந்த தனக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல இருக்கைகள் போடுறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் MS விஸ்வநாதன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை சுந்தரத்துக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்காக செல்கிறார். பட்டுக்கோட்டையாரை விஸ்வநாதன் காட்டி, இவர் மிக சிறப்பாக பாடல் எழுதுவார், உங்களுடைய திரைப்படத்திற்கு இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, எங்கே ஒரு பாடல் ஒன்று எழுதி காட்டுங்கள் என்று சொல்லி பட்டுக்கோட்டையாரிடம் சுந்தரம் கேட்கிறார். நின்று கொண்டுதான் பாடல் எழுத வேண்டும் என்ற காரணத்தால அவருக்கு அந்த நின்று கொண்டு எழுதுவதற்கான அந்த மட்டையும் பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்படுகிறது. நின்று கொண்டே 2 வரிகளில் ஏதோ எழுதி கொடுத்து விடுகிறார். சுந்தரம் அதை வாங்கி படித்த உடனே 2 இருக்கைகள் 2 கதிரைகள் கொண்டு வந்து சுந்தரத்திற்கு முன் போடப்படுகிறது. இதை பார்த்த விஸ்வநாதனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே கேட்க முடியாது, கொஞ்சம் பொறுத்து கேட்போம் என்று சொல்லும் பொழுது சுந்தரம் சொல்கிறார், உங்களை நான் பிற்பாடு பயன்படுத்திக் கொள்கிறேன், இப்பொழுது சென்று வாருங்கள் என்று சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் விஸ்வநாதனும் வெளியில் வருகிறார்கள். விஸ்வநாதன் ஆச்சரியத்துடன், இருக்கைகளே போடாத ஒரு மனிதர் 2 இருக்கைகளே உடனடியாக கொண்டு வந்து போடும் அளவுக்கு அப்படி என்ன எழுதி கொடுத்து விட்டீர் என்று கேட்ட பொழுது, முதலில் உட்கார இருக்கைகள் போடுங்கள் என்று எழுதி கொடுத்தேன் என்று சொன்னார். இவ்வளவு காலமும் தனக்கான ஒரு இலட்சியத்தோட இருந்த அந்த சுந்தரத்தை அந்த பட்டுக்கோட்டையாரின் அந்த ஒரு வரி எப்படி மாற்றியது என்றுதான் ஆச்சரியம். சில மனிதர்களால் தான் மாற்ற முடியும் என்றதான் உண்மை. எனக்கு இந்த விடயத்தை வாசித்த பொழுது, இது நானாக கண்டுபிடித்த விடயமில்லை, நான் இடத்தில் வாசித்த பொழுது ஆச்சரியம் என்றதை விட, உண்மையிலேயே இந்த உலகத்துல நாங்கள் எத்தனையோ பேரோட பழகுவோம், ஆனால் எல்லாரும் எடுத்துரைக்கிற விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவது இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொன்னவுடன் அப்படியே என்ன என்று சொன்னவுடன் எண்ணெயாக நிற்போம் என்போம். அதே போல ஒரு இருவர் சொல்லும் விடயத்தை உடனே ஏற்று நாங்கள் அதை செயல்படுத்துவோம். அது ஏதோ அவர்களிடம் அந்த மேஜிக் என்ற ஒரு விடயம் இருக்கும் போல இருக்குது. சில பேர் சொல்லும் விடயம் தான் மந்திரம் மாதிரி இருக்கும். அதே போலதான் இந்த பட்டுக்கோட்டையாருடைய இந்த ஒரு வாக்கு